உலகளாவிய பி குருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் 40 ஆண்டாக ஊடகத்துறையில் உள்ளதை உள்ளபடி உரைக்கும் தன்மை கொண்டவர் மதிப்பிற்குரிய திரு வி.எஸ். ராமன் சார் அவர்கள். சார் வணக்கம் சார். உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம். சொல்லுங்க சார். நம்ம பேசிட்டு இருக்க நேரத்துல யார் மாறி இருக்காங்க இன்னைக்குங்கிறத நம்ம நியூஸ் பேப்பரை பார்த்துதான் தெரிஞ்சிருக்கணும் போல இருக்கு சார். அந்த மாதிரியான ஒரு தமிழகத்துல அதிகாரிகள் மாற்றம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கு. குறிப்பா இந்த டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல சார் ஆம்னி பஸ்ஸுக்காக சில பேர் அறிக்கை கொடுத்திருந்தாங்க. இந்த ஆட்சியில யாருமே பணம் வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மையா? அப்படி இருந்தா ஏன் திடீர்னு அந்த துறை அதிகாரிகளை மாற்றுறாங்க? குறிப்பா நேற்று கூட ஒரு மாற்றம் நடந்திருக்கு. எப்படி பாருங்க சார்? நீங்க கேட்ட கொஸ்டின் முழுக்க முழுக்க உண்மை. காரணம் என்றால் ஒரு ஆட்சி மாறுகின்ற போது ஆட்சிக்கு தகுந்தாற் போல் வரக்கூடிய அதிகாரிகள் தான் அந்த பணி நியமனத்துக்கு போடுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அது எஸ்பியாக இருந்தாலும் சரி, அது ஐஜியாக இருந்தாலும் சரி, டிஐஜியாக இருந்தாலும் சரி, கலெக்டராக இருந்தாலும் சரி, உயர் அதிகாரியாக இருந்தாலும் சரி, அதுதான் நிலைப்பாடு. இந்த தவிக ஆட்சி 2 மாசம் நெருங்கிட்டு இருக்கிற நேரத்துல நிறைய அதிகாரிகள் கடந்த திமுக ஆட்சியில ஊழலுக்கான ஒரு பிரத்யேக பாத்தி கட்டி ஊழல்லே நீங்களும் சாப்பிட்டு நானும் சாப்பிட்டு கொள்ளையடிக்கக்கூடிய கட்டமைப்பு உருவாக்கக்கூடிய பல அதிகாரிகள் இன்னைக்கும் இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கும் இருந்து கொண்டு முதலமைச்சரின் காதுல பூ சுத்திட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா நீங்க ஆம்னி பஸ்ஸை சொன்னீங்க. ஆம்னி பஸ்ல இப்ப என்ன சொல்றாங்கன்னா அதுல 3 அசோசியேஷன் இருக்குங்க. அதாவது இந்த அரசு டிரான்ஸ்போர்ட் இந்த அரசு லஞ்சம் வாங்குதில்லை, அதனால நாங்க லஞ்சம் வாங்காததுனால ஆம்னி பஸ்ஸை அரசு பேருந்துக்கு நிகரான நாங்க கட்டணத்தை குறைச்சு நாங்க சர்வீஸ் பண்ண கரெக்டா இருக்கிறோம்னு சொல்றாங்க. ஆனா இதுல என்ன விசேஷம்னா டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் 3 அசோசியேஷன் இருக்குது. இந்த அறிக்கை கொடுத்தது கோயம்பேட்டில் டிராவல்ஸ் வச்சு ஓட்டக்கூடிய ஒரு 30 பேருந்து வச்சிருக்கவங்க தான். அவங்களா ஏற்கனவே இந்த டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் பாஸ்கர பாண்டியன்னு ஒரு ஊழல் ஐஏஎஸ் இருந்தாரு. அவரை இப்ப மீசத்துல கொண்டு போட்டுக்கிறாங்க. அந்த அதிகாரி பணம் வாங்குறதுக்காக அவங்களுக்குள்ளே அசோசியேஷனுக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்தி கோஷ்டி புசுல ஏற்படுத்தி அதன் மூலம் ஏற்படுத்த ஒரு நிலைப்பாடு தான் இருந்தது. இந்த நிலைப்பாடுல பாத்தீங்களா அனைத்து ஆம்னி பஸ் உரிமையாளர் சங்கம்னு அவங்க 4500 பஸ் வச்சிருக்காங்க. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கம்னு சங்கம் அவங்கள்ட்ட 1000 பேருந்து இருக்குது, பஸ் வச்சிருக்காங்க. இந்த ரெண்டுமே அவங்க கோரிக்கையை இந்த மாதிரி அறிக்கையெல்லாம் கொடுக்கல. ஏன் என்ன சொல்றாங்க அவங்கன்னா, ஏற்கனவே இந்த அரசாங்கத்துல பாத்தீங்கன்னா கடந்த திமுக அதிமுக ஆட்சியில ஒரு ஆம்னி பஸ் பெர்மிட்டுக்கு 2 லட்ச ரூபாய் லஞ்சம் வாங்குவாங்களாம். ஒரு ஆம்னி பஸ் பெர்மிட் 2 லட்ச ரூபாய் லஞ்சம். ஒரு ஆர்டிஓ 1 கோடி, அதாவது செங்கல்பட்டு பூந்தமல்லி இந்த 2 ஆர்டிஓ ஆபீஸ்ல தான் 1 கோடி ரூபாய் டிரான்ஸ்பர் வாங்குவாங்களாம். ஆர்டிஓக்கு 1 கோடி ரூபாயும் மற்ற ஆர்டிஓ ஆபீஸ்ல 30 லட்சம் 50 லட்சம் ரூபாய்க்கும் ஆண்டுக்கு ஒரு முறை லஞ்சம் கொடுத்து வரக்கூடியவங்க எப்படி இருப்பாங்க என்று சொல்றாங்க. அடுத்த சொல்றாங்க, இந்த அங்கங்கே அந்த டிரான்ஸ்போர்ட் பஸ்ல பாத்தீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா செக் போஸ்ட் வச்சிருக்கிறாங்க. இந்த செக் போஸ்ட் இந்தியாவுல எல்லா மாநிலத்திலுமே ஆன்லைன் சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. ஆட்டோமேட்டிக்கா இப்ப சென்னையில பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல அந்த ஃபாஸ்ட் ட்ராக் சிஸ்டம் ஆன்லைன்ல அதை இது பண்ணும், ரைட் போயிட்டே இருக்க வேண்டி. அதே போல ஆன்லைன்லயே அந்த செக் போஸ்ட இந்தியா முழுவதும் எல்லா மாநிலத்திலும் கொண்டு வந்துட்டாங்க. வண்டி விரைவாக போனது விடுது. ஆனா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு 18-20 இடத்துல செக் போஸ்ட் வச்சுக்கிட்டு அந்த செக் போஸ்ட் உள்ள இடத்துல டிரான்ஸ்பருக்கு 2 கோடி 1 கோடி 50 லட்சம் கொடுத்து அதிகாரிகள் ஆர்டிஓ ஆபீஸ் இன்ஸ்பெக்டருக்கு அங்க வராங்க. காரணம் என்ன, இங்க அதிகமா லஞ்சம் பொருளக்கூடிய இடமாக இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா புதிய தவிக ஆட்சி வந்தவுடனே கடந்த 1 மாசமாக டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் பாஸ்கர பாண்டியன் பாத்தீங்கன்னா 450 பஸ்ஸுக்கு பெர்மிட் கொடுக்காம வெயிட்டிங் லிஸ்ட் அந்த ஃபைல வெயிட்டிங் வச்சிருக்காங்க. அப்ப இந்த டிரான்ஸ்போர்ட் ஆம்னி பஸ் ஓனர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க லஞ்சம் கொடுக்க மாட்டோம், லஞ்சம் கேட்டா எங்கிட்ட சொல்லணும்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட நீங்க எப்படி லஞ்சம் கேட்கறீங்கன்னா, ஐயா உங்க கால விழுந்துறேன், 1 லட்சமாவது என்ன லஞ்சம் கொடுங்க என்ன கேட்கறதாக அவங்க அந்த அசோசியேஷன்ல எங்கள்கிட்ட சொல்றாங்க. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட் போகும்போதுதான் முதலமைச்சர் காதுக்கு போகும்போதுதான் இன்னைக்கு சிஜித் தாமஸ் வைத்தியர்னு ஒரு ஐஏஎஸ் ஆபீசரா டிரான்ஸ்போர்ட் கமிஷனரா போட்டிருக்கிறாங்க. அதுக்கு அவங்க அந்த டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் ஆம்னி பஸ் ஓனர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆட்சி வரும்னால கிரண் குர்லான்னு ஒரு ஐஏஎஸ் இருந்தாரு, அவர் சிறப்பாக பணியாற்றினாரு. அதுக்கு பிறகு பாஸ்கர பாண்டியன் தான் காசுல குறிக்கோளா இருக்கும் போது ஆட்சியாளர்கள் தவிக அரசு லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சொல்றது. ஆனா அதிகாரிகள் லஞ்சம் கேட்கிறாங்களே, இதுக்கு என்ன என்பது எல்லா துறையிலுமே இந்த பிரச்சனை ஓடுது.
இதெல்லாம் தான் இப்ப டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் சித்தி தாமஸ் வைத்தியரா போட்டுக்கிறாங்க. அதன் பிறகுதான் அந்த ஒரு மாசமா ஃபைலுக்கு பெண்டிங்ல இருந்த 450 அந்த 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 ஃபைல்கள் வந்து இப்பதான் அது ஒண்ணுன்னா 5 பைசா வாங்காம அந்த டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் சித்தி தாமஸ் வைத்தியர் கையெழுத்து போட்டதாக அவங்க தகவல் சொல்றாங்க. இப்ப வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் பெட்டில பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு 40 கோடியிலிருந்து 50 கோடி வரைக்கும் செக் போஸ்ட்ல லஞ்சம் பொருளக்கூடியதான். இந்த செக் போஸ்ட்ல பாத்தீங்கன்னா அந்த செக் போஸ்ட் நவீன வசதியுமாக கம்ப்யூட்டரிசம் ஆக்குறதுக்கு அதுக்கு செலவு பண்ணிருக்குது 5 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கிறாங்க. 5 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு இதுக்கு ஆண்டு வருமானம் எவ்வளவுன்னா 3,93,00,000 ரூபாய் தான் ஆண்டுக்கு வருமானம். எப்படி அப்ப இந்த துறையில வந்து இதுக்கு முன்னால உள்ள ஆட்சியில எந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலை தள்ளியிருக்காங்க என்பதுதான் நான் உங்கள்கிட்ட இதை சொல்றேன். இப்ப இந்த பெர்மிட் பண்ணதுக்கு எப்படி வாங்குறாங்க, தாவேக்கு ஆட்சி வந்தவர்னா லஞ்சத்தை எப்படி குறைச்சிருக்கிறாங்க. ஏன்னா தாவேக்கவை சேர்ந்த ஒருத்தருடைய உறவினரே ஒரு பஸ் வச்சிருக்காரு. அந்த பஸ்ஸுக்கு பெர்மிட் கேட்கும் போது ஆளுங்கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ கேட்டதுக்கு அதெல்லாம் முடியாது, பணம் வச்சாதான் பணம் அப்படின்னு சொல்லிட்டு போது தாவேக்க எம்எல்ஏக்களும் ஆம்னி பஸ் அசோசியேஷன் எல்லாம் சேர்ந்து முதலமைச்சர் கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகுதான் இது பண்ணாங்க. என்ன சொல்றாங்கன்னா, மாண்புமிகு டிரான்ஸ்போர்ட் அமைச்சர் காசு வாங்குறது இல்ல, முதலமைச்சரும் வாங்குதில்லை, ஆனா அதிகாரிகள் காசுல தான் ஊறி போய்க்கிறாங்க. அவங்கள இதயம் துருப்பிடித்து விட்டது, இதயம் கெட்டு விட்டது, அவ்வளவு மோசமான இதா இருக்கிறாங்க. இன்னைக்கு இதனால எதுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 135 இருந்து 150 வரைக்கும் ஆர்டிஓ இன்னைக்கு ஆர்டிஓ கிட்ட இருக்கிறாங்க. 135 145 ஆர்டிஓ இருக்கிறாங்க. அந்த ஆர்டிஓல பாத்தீங்கன்னா 60% ஆபீஸ்ல ஆர்டிஓக்களே கிடையாது. எல்லாமே புரோக்கர்களையும் ஒரு ஆர்டிஓக்கு 3-4 இன்சார்ஜ் வைக்கப்பட்டா முதல்ல இந்த ஆர்டிஓக்களை விட ரெய்டு பண்ணுங்க, மேல இந்த டிடிசி விட்ட ரெய்டு பண்ணுங்க, மேல இந்த ஜேடிசி வேணா அவ்வளவு பல 100 கோடிகளை கடந்த 15-20 ஆண்டுல கொள்ளையடித்து வைத்துள்ளார்கள். செங்கல்பட்டு ஆர்டிஓ, புந்தமல்லி ஆர்டிஓ எல்லாம் தன்னை ஒரு மிட்டாமராசர் என்று பாவனை வைத்துக் கொண்டு அலுவலகத்தில் வராமல் அப்படி கொள்ளையடித்துக் கொள்ளக்கூடிய அந்த துறை தான் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட். அந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு ஆம்னி அந்த அசோசியேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா அவ்வளவு இது பண்ண அனைத்து ஆம்னி பஸ் உரிமையாளர் சங்கம், தமிழ்நாடு ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கங்கள்லாம் கொதிச்சு போயிருக்கிறாங்க. இப்போது இந்த அசோசியேஷன் எல்லாம் இந்த ஆட்சிக்கு நல்ல பேர் எடுப்பட லஞ்சத்தை ஒழியுங்கள் என்று சொல்லிக்கின்றார். ஆனால் முதலமைச்சர் சொன்னதன் காரணத்தால் அங்கங்கே சில காணங்காத்தா மீன், பன்னா மீன், காரப்பொடி, நெத்தலி மீனை போன்ற நிறைய உள்ளவர்களும் பிடிக்கின்றார்கள். இமங்கலங்களும் வஞ்சர மீன்களும் முதலைகளும் பதுங்கிக் கொண்டு ஆட்சிக்கு தப்பான கருத்துக்களை சொல்லிக் கொண்டு கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றனர். ஆகவே நாம என்ன சொல்றோம்னா, நீங்கள் ஆட்சியில் அமர வேண்டும், உள்ளாட்சி துறையில் அமர வேண்டும், எல்லா துறையிலுக்கான ஊழல்களை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக தான் இன்றைக்கு டிரான்ஸ்போர்ட் கமிஷன் அலுவலகத்தில் உள்ள ஆம்னி பஸ் ஊழியர்களை சொல்றாங்க. அதனால முதலமைச்சர்கிட்ட அந்த பழைய டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் பாஸ்கர பாண்டியன் தவறான ஒரு தகவலை கொடுத்து டிராவல்ஸ் ஏஜென்ட் வச்சிருக்கக்கூடிய அந்த அசோசியேஷனை சொல்லிதான் அந்த அறிக்கை கொடுத்திருக்காங்க. ஆகவே அந்த அறிக்கைக்கும் அது வந்து ஆம்னி அரசு பேருந்துக்கு நிகராக ஆம்னி பேருந்துகளை கட்டணம் பண்ண முடியாது. காரணம் அதுக்குலாம் கட்டுப்படி ஆகாது. அதனால கட்டணத்தை குறைக்கலாம். ஆனா கட்டணத்தை குறைக்கிற என்ன பண்ணும், லஞ்சத்தை தவிர்க்க வேணும். இன்னைக்கு ஒரு வண்டி எப்சிக்கு போனா எவ்வளவு ரூபா வாங்குறாங்க, ஒரு வண்டி எப்சிக்கு போனா எப்சிக்கு 20,000 லஞ்சம் வாங்குறாங்கன்னா, ஒரு எப்சிக்கு அவங்களோட கூட்டுக்குள்ள தகவலை பாத்தீங்கன்னா அவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை இந்த டிரான்ஸ்போர்ட் இயங்கிட்டு இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி இந்த டிரான்ஸ்போர்ட் அமைச்சர்லாம் எப்படி கொள்ளையடிச்சிருப்பாங்க சொல்லுங்க, எப்படி கொள்ளையடிச்சிருப்பாங்க சொல்லுங்க. அதனால டிரான்ஸ்போர்ட் நிர்வாகம் ஊழலில் கரை புரண்ட நிர்வாகத்தை இன்று நிலை நிமிர்த்தி மக்களுக்கான தத்துவ ஆட்சி கட்டில் நமக்கு உரையக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் டிரான்ஸ்போர்ட்டில் நேர்படியான நிலைப்பாட வேண்டும். முதலில் லஞ்சம் வாங்கக்கூடிய அதிகாரிகளின் வீட்டுல லஞ்ச ஒழிப்பு ரைடு பண்ணுங்க. அப்படி லிஸ்ட் உங்கள்கிட்ட இல்லையா, எங்கிட்ட கேளுங்க, நான் தாரேன். காரணம் என்னவென்றால் எல்லா துறையிலுமே லஞ்சம். தமிழ்நாட்டுல வந்து சாதாரண ஒரு பேராட்சி உதவி இயக்குநருக்கு இந்த ஆட்சியில, இந்த தாவேக்க ஆட்சியில லஞ்சம் கரை புரண்டு ஓடினது முதலமைச்சர் தெரியாது. அதிகாரிகள் நடித்துக் கொள்கின்றார்கள். அதிகாரிகள் பேராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, பத்திரப்பதிவுத்துறை, அது போல டிரான்ஸ்போர்ட் துறை எல்லாம் பாத்தீங்கன்னா வேறு அதிகாரிகள் காசு காசு என்று பேயாக அலைகின்றார்கள், நடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு அப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் இந்த நாட்டில் நடந்துட்டு இருக்குது தமிழ்நாட்டுல. ஆகவே ஊழலை கழிய வேண்டும். டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷனுடைய ஆம்னி பஸ் அசோசியேஷனுடைய அந்த உரிமையாளர் சங்க தலைவர்கள் எல்லாம் எவ்வளவு சந்தோஷப்படுகின்றார்களோ அதே போல் எல்லா துறையிலும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கடமை.
நம்ம பாக்குறோம், நீங்க டிரான்ஸ்போர்ட்ல இவ்ளோ பெரிய ஊழல் நடக்குது. அதுக்காக அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்காங்கன்னு சொல்றீங்க. டிரான்ஸ்போர்ட்ல மட்டும் தான் அப்ப ஊழல் நடக்குதா? நீங்க சொன்ன மாதிரி எல்லா இடத்துலயும் தாசராவது மாரி நேற்று நெறைய கைது நடைபெற்றிருக்கு தமிழகம் முழுவதும். இத நீங்க எப்படி பாக்குறீங்க? இதற்கு பின்னாடியும் ஏதேனும் சம்பவம் இருக்கா? ஊழல் நடக்கலன்னு பேரளவுல இருக்கு. ஆனா உண்மையாகவே அங்க ஏதோ ஊழல் இருக்கு. அப்படி எடுத்துக்கலாமா? சரி, இப்போ உணவுத்துறை செக்ரட்டரியா போட்ட உமாநாத்தை ஏன் உடனே மாத்தினாங்க? எதுக்கு விஜிலன்ஸ் அண்ட் ஏடிஜிபி அந்த அருணா உடனே வந்து கடுமையான எதிர்ப்பு வந்த அப்புறம் ஏன் மாத்தினாங்கன்னா, முதல் அரசு புதிய அரசுக்கு நம்பிக்கையான ஊட்டக்கூடிய நிலைப்பாடு இருக்க வேண்டும். காரணம் என்றால் முதலமைச்சரை சுத்தி இருக்கிற ஒரு 6-7 அதிகாரிகள் ஊழல் அதிகாரிகள், கருப்பாடுகள். எனக்கு தெரியும் அங்க இந்த அதிகாரிகள் எல்லாம் கடந்த அதிமுக 15 ஆண்டு காலமாக நல்ல துறையில் இருந்து கொண்டு தங்களுக்கு சாதகமான ஆட்களுக்கு நல்ல பதவிகளை வழங்கி அதன் மூலம் காசு கொடுத்து பார்க்கின்றார்கள். இவர்களால் என்ன நீங்க முதலமைச்சரை சுத்தி இருக்கிற பல அதிகாரிகள் இதுக்கு முன்னால அவங்க என்ன சாதிச்சாங்க, இல்ல அவர்கள் சார்ந்திருந்த அந்த துறைகளில் என்ன டெவலப்மெண்ட் பண்ணாங்க? ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே ஸ்டாலின் சொன்னது போல சீனி சக்கர சித்தப்பா சீட்டலின் அக்கப்பா என்ற நிலைப்பாடு இருந்தார்கள். ஆகவே இந்த லஞ்ச ஒழிப்பு துறையை பொறுத்தவரையிலும் அவர்களால் அவர்களுடைய கைகளே கெட்டி வைக்கப்பட்டுள்ளது. 38 மாவட்டத்தில் உள்ள லஞ்ச ஒழிப்பு துறையில் இப்போ ஒரு 7-8 மாவட்டத்தில் உள்ள டிஎஸ் விஜிலன்ஸ் தான் சிறப்பா ஒர்க் பண்ணுது. மீதி எல்லாம் பெருசா ஒண்ணும் கிடையாது. இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. என்ன ஒரு விஷயம்னா, இதுக்கு முன்னாடி லஞ்ச ஒழிப்புத்துறை இலைமுறை கைமுறையாக இருந்தது. விஜய் முதலமைச்சர் தான் லஞ்சத்தை ஒழிப்போம் என்று சாமானிய மக்கள் முதல் அவார்டஸ் வந்ததுனால எல்லாரும் சோசியல் மீடியால போட்டு லஞ்சம் நீச போட்டு அவங்க நல்லா இது பண்றாங்க. இதனால மக்கள் மத்தியில மிகப்பெரிய எழுச்சிகளும் உள்ள நிலைப்பாடா இருக்கின்றது. ஆகவே இன்றைய சூழ்நிலையில் நீங்க பார்த்தீர்கள் ஆனால் லஞ்சம் நீர்க்கமென குறையவில்லை, ஒரு சிங்கிள் பைசா கூட குறையவில்லை. லஞ்ச ஒழிப்பு துறைக்கு பயந்து இப்போது ஊழல் அதிகாரிகள் டீ கடையிலும் ஜெராக்ஸ் கடையிலுமாக தான் லஞ்சம் பரிமாற்றம் பண்ணுகின்றார்கள். அங்கங்கே தங்களுக்கு சாதகமான 2-3 புரோக்கர்களை வச்சிருப்பாங்க. அந்த அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க காசு அடிச்சுட்டு போறாங்க. ஏனென்றால் உதாரணத்துக்கு நீங்க உள்ளாட்சி துறையை பார்த்தீங்கன்னா, ஒரு சமீபத்தில் கடந்த திமுக ஆட்சி கடைசி நேரத்தில் போட்ட டெண்டர்களில் 50 டெண்டர்களை ரத்து பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க. இது முழுக்க நாடகம். காரணம் என்றால் அந்த டெண்டரை ரத்து செய்யறதுக்கு நோக்கம் என்றால், அதாவது உடுமலையில 30 டெண்டர் ரத்து பண்ணிருக்கிறாங்க, ஒன்னு சின்ன நகராட்சியில ரத்து பண்ணிருக்கிறாங்க, சென்னை மாநகராட்சியில 35 டெண்டர் ரத்து பண்ணிருக்க. எல்லாம் நாடகம். நான் சொல்லுகின்றேன், இந்த அதிகாரிடம், இந்த ரத்து செய்த அதிகாரிடம் சொல்லுகின்றேன், தமிழ்நாட்டில் 15 ஆண்டு காலமாக என்ன பண்ணிருக்காங்க? தமிழ்நாட்டில் 15 ஆண்டு காலமாக லஞ்சத்தினுடைய உச்சத்தினால் ஒரு நிலைப்பாடு இருந்த போது எப்படி மக்களுடைய நீங்க பாக்குறீங்க? சென்னை மாநகராட்சியில மண்டலம் 6 திருவிக ஸ்டாலின் அவருடைய தொகுதியான அந்த திருவிக நகர் அந்த குளத்தூர் தொகுதியில் இருக்கிற மண்டலத்துல ஒரு செயற்பொறியாளர் பீர் பாட்டில் உயர்ந்த மதுபானங்களை வைத்துக் கொண்டு பல அட்டூழியங்களை செய்து கொண்டார்களே, அவரை ஏன் இது பண்ணல? அந்த மண்டலத்துல 3 அதிகாரிகள் வீடுல விஜிலன்ஸ் ரெய்டு பண்ணாங்களே, ஆதாரங்களை வெளியிட்டாங்களே, ஏன் நடவடிக்கை எடுக்கல? நீங்க அதே நேரத்துல பல அதிகாரிகளை, ஊழல் அதிகாரிகளை இன்றைக்கு நீங்க இந்த உயர் அதிகாரிகள் உரம் போட்டு வளர்க்கின்றார்கள். சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரையிலும் நீங்க பாத்தீங்கன்னா மண்டலம் 4, மண்டலம் 5, மண்டலம் 8, மண்டலம் 9, மண்டலம் 15 நீங்க மண்டலம் 15, 12, 11 எல்லாம் பாத்தீங்களா, ஒரு வேலை அவ்வளவு போலி பில்ல போட்டு கொள்ளடிச்சிருக்காங்களே. நீங்க ஊழலே விசாரிக்க சொன்னா நீங்க முதலமைச்சரை ஏமாத்ததுக்காக அங்கங்கே ஒரு பண்ணாமீனே தெளிமீனே விஜிலன்ஸ் சும்மா ஒரு சீனை கிரியேட் பண்றீங்களே. நீங்க ஊழலை எப்படி விசாரிக்கணும்? கடந்த ஆட்சியில இந்த ஊழல்கள் சேலம் மாநகராட்சியில் எத்தனை 1000 கோடி ஊழல் நடந்துள்ளது, ஏன் விசாரிக்க தயாரா? திருச்சியில இல்லையா? ஆகவே இந்த உள்ளாட்சித்துறை அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் தங்களுடைய பதவிகளை கடந்த திமுக ஆட்சியில் இருந்தார்கள், கடந்த அண்ணா திமுக ஆட்சியில் இருந்தார்கள். இந்த ஆட்சியில் ஏமாற்றி கொண்டு முதலமைச்சரை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே ஊழல் நீர்க்கமென நிறைந்து உள்ளது. காரணம் என்னவென்றால், இந்த முறை பேராட்சிகளில் உதவி சேர்ப்பவர்களும் பேராட்சிகளில் உதவி இயக்குநர்களும் போடப்பட்ட டிரான்ஸ்பர் முழுக்க பணத்தை பெற்றுக் கொண்டுதானே போட்டுள்ளார்கள். இதுக்கான 1000 விஷயங்கள். உதாரணத்துக்கு தஞ்சாவூர் மண்டலம் உள்ளது. தஞ்சாவூர் மண்டலம் என்பது தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர் இந்த 3-4 மாவட்டங்களை சேர்த்துதான் ஒரு மண்டலம். அந்த மண்டலத்தில் மாற்றம் என்றால் எப்படி போட வேண்டும்? ஒரு மண்டலத்திலிருந்து இன்னொரு மண்டலத்தில் போட வேண்டும். ஆனால் திருவாரூர் வேலை செய்த உதவி பொறியாளர்களை நாகப்பட்டினத்தில் மாற்றினால ஒரு ரீஜனுக்குள்ள மாற்ற என்ன அர்த்தம் சொல்லுங்க? ஈரோடு மாவட்டத்துல
6 வருஷமா பணியாற்றக்கூடிய ஒரு உதவி சேர்ப்பவரிடம் பணத்தை வாங்கி கொண்டு சேலத்துல போட்டுக்காங்க சொல்லப்படுகின்றது. சேலத்துல இருந்த ஒரு உதவி சேர்ப்பவர்களை பேராட்சியில ஈரோட்டுல சொந்த மடத்துல போட்டு கொள்ளடிக்கிறாங்களே, அப்ப என்ன அர்த்தம்? கடந்த ஆட்சியில எப்படி ஏடிக்களிடம் 1 கோடி வாங்கினார்களோ அதே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் தங்களுடைய குலதெய்வத்தின் மீதோ தங்களுடைய பிள்ளைகள் மீதோ சத்தியம் செய்ய தயாரா இல்லை. ஆகவே காரணம் என்னவென்றால், கடந்த ஆட்சியிலே சென்னை மாநகராட்சி ஆணையராக இருந்த ஒருவர் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து கொண்ட போது அவருடைய பின்னால் வந்த கான்வாய் வண்டியிலே தொங்கிக் கொண்டு வந்தார். அந்த தொங்கிக் கொண்டு வந்த காட்சிகளை சென்னையிலே ஒரு சமூக ஆர்வலர் ஒரு வழக்கு தொடுத்தார், சட்ட விதிகளை மீறிய செயல் என்று. அந்த அதிகாரி தான் இன்று நகராட்சியினுடைய மெட்ரோ வாட்டருக்கும் அரசு சிலரை இருந்து கொண்டிருக்கிறார்களே. அப்போ எப்படி சொல்லுங்க? அப்ப நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர் தானால் சொல்லுங்கள், உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள் என்ற நேர்மையான அதிகாரிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஊழல் நீர்க்கமென கரைந்துள்ளது. என்னவென்றால், தவேக அரசு பார்ட்டி ஃபண்ட் வாங்கவில்லை. ஆனால் இன்று பார்ட்டி ஃபண்ட் வாங்கவில்லை. அப்படி என்றால் இங்கு நடக்கக்கூடிய டெண்டர்களுக்கும் இங்கு நடக்கக்கூடிய கன்சல்டன்சி ஒர்க்குகளுக்கும் என்னவென்றால், இவர்கள் ரகசியமாக கன்சல்டன்சி என்ற பெயரில் லஞ்சம் வாங்கி கொண்டிருக்கின்றார்கள். எனக்கு தெரியும், முழுக்க லஞ்சம் குறையவில்லை. இந்த லஞ்சத்தை ஒழிக்க வேண்டுமானால் ஊழல் அதிகாரிகள் வீடுகளில் லஞ்ச ஒழிப்பை வச்சு ரேடு செய்யுங்க. எங்கள்கிட்ட தகவலுக்கு நாங்க தாரோம். எத்தனை நகராட்சி, திருவேற்காடு நகராட்சியை பாருங்க, கொடைக்கானல் நகராட்சியை பாருங்க, ஊட்டி நகராட்சியை பாருங்க, மறைவு நகராட்சியை பாருங்க. தமிழ்நாடு முழுவதும் உள்ளாட்சி துறையை பெயர்த்தெடுத்து விட்டார்கள். 2001 திமுக ஆட்சி வந்த உடனே 2 ஆண்டு காலம் பொன்னையா அவர்களால் மிகப்பெரிய டெவலப்மெண்ட் கட்டமைப்பு செய்யப்பட்டது இந்த நகராட்சி மாநகராட்சிகள். அதன் பிறகு வந்த அதிகாரிகள் அனைவரும் ஊழல் 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 குளியல், ஊழல் துவையல், ஊழல் புளியல், ஊழல் சாம்பாரு, ஊழல் இழுசோரி, ஊழல் ரசம் என்ற நிலைப்படுத்த இருந்து கொண்டிருந்த ஊழல் இன்றும் குறைந்தபடில்லை. நாடகம் நடத்துகின்றார்கள். மிகப்பெரிய நாடக கம்பெனிக்கு போக வேண்டியவர்கள் இந்த அதிகாரி என்ற பொருளை கொள்ளையெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லிக் கொள்கிறேன். காரணம் என்றால், இந்த துறையில் என்ன நடக்கின்றது தெரியும். குப்பை பிரிப்பதிலே 15 பிரிவு உள்ளது. தெருவிளக்கு பராமரிப்பு, குடிநீர் வழங்குதல், பாதாள சாக்கடை திட்டங்கள். அதுல பாருங்க, சமீபத்தில் பாருங்க, நல்ல தண்ணியா கெட்ட தண்ணி கூட 2 அதிகாரியா போட்டிருக்கிறாங்க. இதை விட மோசம், நகராட்சிகளை கொள்ளையெடுத்த எந்த அதிகாரியும் நீங்க மாத்தினீங்களா? ஏன் 2 நாளுக்கு முன்னால கோயம்புத்தூர் மாநகராட்சியில காங்கிரஸ் பெண் கவுன்சிலர் ஊழலை எதிர்த்து செம்மொழி பூங்கா அமைப்பதிலே 40 கோடி ஊழல். இதை விட மோசம், சரவணன்பட்டி கோயம்புத்தூர் மாநகராட்சியில சரவணன்பட்டியில மத்திய அரசினுடைய அறிவியல் பூங்காவான ஸ்டீம் பார்க் திட்டம், அந்த திட்டத்திலே 60% ஊழல் நடந்துள்ளது என்று அங்கே உள்ள பாஜக தலைவர்கள் சொன்னார்கள். ஆனால் அந்த நகராட்சியில் கடந்த 10 ஆண்டு காலமாக நகராட்சி, பேராட்சி, மாநகராட்சியில் வேலை செய்த 90% அரசு துறை அதிகாரிகள் கொழுத்து பல 100 கோடிக்கு அதிபர்களாகி கொண்டு இன்று பலர் அங்கிருந்து விட்டா போது என்று கூடுதல் இயக்குநர்களாகவும் அல்லது கூடுதல் இயக்குநராகவும் மாவட்ட கலெக்டராகவும் அமர்ந்து கொண்டு சைலண்டாக இருக்கிறார்கள். இவர்கள் சாயம் வெளுக்கும். கண்டிப்பாக முதலமைச்சர் நிச்சயமாக களை எடுப்பார். முதலமைச்சர்களே, துணிந்து நீங்கள் செயல்படுங்கள். முதல் இந்த ஊழல்வாதிகளை களையிடுங்கள். இவர்கள் உங்களுக்கு சல்லி பைசா கூட ஓட்டு வாங்கி தர மாட்டாங்க. ஓட்டு போடக்கூடியதும் மக்களை சந்திக்கக்கூடியதும் அரசியல்வாதிகள் தான் சந்திக்கின்றார்கள். ஆகவே தவேக ஆட்சி தொடர்ந்து நீடிக்க வேண்டுமானால் ஊழல்களை களையிடுங்கள். ஊழல்வாதிகளின் வீடுகளை ரெய்டு செய்யுங்கள். துணிந்து செல்லுங்கள். இவர்களுக்கு எந்த ஆட்சி வந்தாலும் வரக்கூடிய ஆட்சிகளுக்கு ஜாதி ரீதியாக, மொழி ரீதியாக, மத ரீதியாக சோப்பு போட்டு கொண்டு தங்களை வளர்த்துக் கொள்வதுதான் பல ஊழல் அதிகாரிகள். இப்ப சொல்லுகின்றேன், கடந்த திமுக அதிமுக ஆட்சியில் பார்ட்டி ஃபண்ட் வாங்கினாங்க. அதுக்குன்னு அமைச்சர் இருந்தாங்க உள்ளாட்சித்துறையில. அந்த உள்ளாட்சித்துறை அமைச்சர் இருக்கின்ற போது என்ன நடந்தன? அமைச்சர்கள் பவர் சென்டர்களை வைத்து எல்லாவற்றிலும் கமிஷனை வாங்கி கொண்டு சென்றார்கள். அந்த கமிஷனை பெற்றுக்கொண்டு டிரான்ஸ்பர், ப்ரமோஷன், பதவி உயர்வு, சார்ட்டர் ஸ்லீவ் எல்லாமே அந்த துறை சார்ந்த அதிகாரிகளும் வந்தன. அதிகாரிகளும் வாங்கினார்களா இல்லையா? அமைச்சர்களும் சம்பாதித்தார்கள், அமைச்சர் உறவினர்களும் சம்பாதித்தார்கள், அதிகாரிகளும் சம்பாதித்தார்கள். ஆனால் இன்று உள்ளாட்சித்துறை நிர்வாகம் முதலமைச்சர் கையில் உள்ளதால் அந்த வரக்கூடிய கமிஷன் இங்க கான்ட்ராக்ட்காரங்களே சொல்றாங்க, ஐயா அதிகாரிகள் 5% 10% லஞ்சம் வாங்குறாங்கன்னு. இது எதுக்கு வாங்குறாங்க சொல்லுங்க? அப்படி என்றால் இவர்கள் நடிக்கின்றார்கள். தாங்கள் கௌரிமான் போலையும், தங்கள் கன்னியாவான் போலையும், தாங்களது சமூகத்துக்கு, ஏழை மக்களுக்கு அர்ப்பணிக்கிறது போலையும் அப்படி நாடகம் நடிக்கின்றார்கள். இந்த நாடகத்தை நம்பாதீர்கள். நான் சொல்லுகின்றேன், நீங்கள் நேர்மையான, வாய்மையான, தூய்மையான
மக்களின் நம்பிக்கையை பெற்று, உங்கள் அமைச்சரவையின் நம்பிக்கையை பெற்று, லஞ்ச ஒழிப்புத்துறை ஐஜியாக இருக்கக்கூடிய மகேஸ்வரி அவர்கள் சிறப்பாக செயல்படுகின்றார்கள். அந்த சிறப்பாக செயல்படக்கூடிய ஐஜி அவர்கள் பல மாவட்டங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையிலே கருப்பாடுகள் உள்ளன. இவர்களை களையிடுங்கள். காரணம் என்றால் சமூக ஆர்வலர்கள் ஒரு தகவலை கொடுத்தால் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தகவலை கசிய விடுகின்றார்கள். அப்படி என்றால் எப்படி குற்றவாளியை பிடிக்க முடியும் சொல்லுங்க? என்னன்னா சமீபத்துல கூட ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறை சேர்ந்த ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தருக்கு சாதகமா செயல்பட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து பேப்பர்ல வந்தது. அப்புறம் அந்த டிஎஸ்பியை வந்து வேற ஒரு மாவட்டத்துல மாத்தினாங்க. ஆனா அந்த மாவட்டத்துல மாத்தினோம்னா என்ன ஆகும்னா அங்கோட உண்மையான சமூக ஆர்வலர்கள் தகவல் கொடுக்க முடியாமல் லெவலு உள்ளது. ஆகவே லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய கரத்தை நீங்கள் வலுப்படுத்தி ஊழல்வாதிகளை களையிடுங்கள். இந்த ஊழல்வாதிகளால் இன்னும் சொல்லுகின்றேன், நாட்டை சுரண்டி கொள்ளையடிக்கக்கூடியவர்கள், நாட்டை சுரண்டி கொள்ளையடித்து தங்களுடைய குடும்பத்தை வளர்த்து கொள்ளும் கருப்பாடுகளிடம் 1% கூட தேசபக்தி இருக்காது, தெய்வ பக்தி இருக்காது, இறை சிந்தனை இருக்காது, நாட்டுப்பற்று இருக்காது, பிற மக்கள் மீது அன்பு இருக்காது, பரிவு இருக்காது, கனிவு இருக்காது. மற்ற மக்கள் எல்லாம் பார்க்கின்ற போது ஏழை எளிய மக்கள், பூ விற்கிறவர்கள், பழம் விற்கிறவர்கள், பஞ்சு மிட்டாய் விற்கிறவர்கள், இட்லி வியாபாரம் பண்ணவர்கள், இடியப்பம் விற்கிறவர்கள், எத்தனையோ ஏழை மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களை எல்லாம் பார்க்கின்ற போது ஒரு அரசியல்வாதியாவது அவருடைய பிறந்த நாளுக்கு ₹1 ஒரு சாப்பாடு, ஒரு பிடி சாப்பாடு கொடுப்பாங்க, ஒரு டீ வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் ஊழல் அதிகாரிகளிடம் தேசபக்தி இருக்காது. தங்களை வளர்த்து கொண்டு ஓய்வு பெற்ற பின்னும் ஆளுங்கட்சியிடம் ஜால்ரா போட்டு ஏதாவது ஒரு வாரியமோ ஏதாவது உறுப்பினரோ வாங்கி கொண்டு தங்களை வாழும் வரையிலும் ஒரு பெரிய பொக்கிஷமாக நினைத்துக் கொள்ளக்கூடிய காலகட்டங்கள் தமிழ்நாட்டில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே இப்படிப்பட்ட கருப்பாடுகளை களையிடுங்கள். இவர்களால் உங்களுக்கு ஜல்லி பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. இவர்களால் ஓட்டு கூட வாங்கி தர முடியாது. ஓட்டுகள் போடுவது மக்கள். திமுக அதிமுக ஊழல் ஆட்சியை வெளியில் அனுப்புவது மக்கள். திமுகவும் அதிமுகவும் மாற்றாக புதிய தலைமுறைக்கு புதிய தம்பிக்கை, புதிய தன்னம்பிக்கை ஊட்டியது மக்கள். அந்த மக்கள் தாவேக்காவை அமர்த்தி உள்ளார்கள். ஆகவே அந்த மக்களிடம் நம்பிக்கை ஊட்ட வேண்டுமானால் தைரியமாக நீங்கள் ஊழலை களையிடுங்கள், ஊழலை களையிடுங்கள் என்பதனுடைய பதிவு.